Hi friends, Asus பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதுசா மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. மாடல் பார்த்தீங்கன்னா Zenfone 5Z. இந்த ஃபோன் Asusோட ஃபிளாக்ஷிப் ஃபோன். இதோட டிஸ்ப்ளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.2 இன்ச் Full HD+ ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இது ஒரு LCD பேனல். இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 845 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 4GB RAM அப்புறம் 64GB இன்டர்னல், 6GB RAM 128GB இன்டர்னல், 8GB RAM 256GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா டியூவல் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல். இதோட அப்பச்சர் பார்த்தீங்கன்னா f1.8 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவோட பிக்சல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.4 மைக்ரான் சைஸில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் பார்த்தீங்கன்னா f2.2 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெப்த் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் பார்த்தீங்கன்னா f2.0 கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3300 mAh கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஓரியோ 8.0 கூட Zen UI 5.0 அப்படிங்கிற வெர்ஷனில் வருது. Zen UIங்கிறது ஏசுஸோட சொந்த ஸ்கின் தான் Zen UI 5.0. இன்னும் இந்த ஃபோனோட இந்தியன் ப்ரைஸ் சரியாக தெரில. இதோட யூரோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 479 யூரோஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ருபீஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 38,500 இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியா கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக இது ஒரு நல்ல ஃபோன் தான். இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. எப்போதுமே 16:9 பார்த்துருக்கோம், 18:9 பார்த்துருக்கோம். புதுசாக 19:9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஐஃபோனில் யூஸ் பண்ண அதே நாட்ச் தான் இருக்குது. ஸோ Zenfone இதை அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா Asus Zenfone 5. இந்த ஃபோனுக்கும் Zenfone 5Z ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ப்ராசஸர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 636 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. அதாவது 4GB RAM 64GB இன்டர்னல், அப்புறம் 6GB RAM 64GB இன்டர்னல் கொடுக்காங்க. இதோட ப்ரைஸ் பற்றி இன்னும் அவங்க சொல்லலை. அடுத்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அதே Zenfone 5 Lite. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6 இன்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு Full HD+ பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ப்ராசஸர். இந்த ஃபோன் 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. எப்போதுமே ரேமும் ஸ்டோரேஜ் தான் நம்ம 2 வேரியண்ட்டில் பார்த்துருக்கோம். பட் இந்த முறை ப்ராசஸரே 2 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க Zenfone. இதில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 630 இல்லைனா Snapdragon 430 யூஸ் பண்ணுறாங்க. இதோட ரேம் பார்த்தீங்கன்னா ஒரே வேரியண்ட் தான் 4GB. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட், 32GB இன்டர்னல் அப்புறம் 64GB இன்டர்னல். இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் f2.2 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. கூடவே செகண்டரி கேமரா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா இவங்களும் செல்ஃபி இன்னும் விடலை, 20 மெகா பிக்சல் f2.0 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. கூடவே 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஃபோனில் 4 கேமரா இருக்குது. இதில் யூஸ் பண்ணிக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா அதே 3300 mAh தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆண்ட்ராய்ட் 8.0 ஓரியோ Zen UIயில் வருது. இதோட ப்ரைஸ் இன்னும் சொல்லலை. அடுத்தும் Asus Zenfone தான். Asus Zenfone Max M1 அப்படிங்கிற மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது Snapdragon 425 அப்புறம் Snapdragon 430 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2 RAM வேரியண்ட்டில் கிடைக்குது. 2GB RAM வேரியண்ட் அப்புறம் 3GB RAM வேரியண்ட்டில் கிடைக்கும். இது ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே 32GB ஸ்டோரேஜ் தான். இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா டியூவல் செட்டப் கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் ப்ளஸ் ஒரு 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் பார்த்தீங்கன்னா f2.0 கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேமரா தான், அதாவது 8 மெகா பிக்சல். இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா 4000 mAh கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் 7.1 நூகாட்டில் தான் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு எப்போ ஓரியோ அப்டேட் வரும்னு தெரியல, ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பற்றி இன்னும் அவங்க எதுவும் சொல்லலை. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா Sony XZ2 அப்புறம் XZ2 காம்பேக்ட். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். இந்த வீடியோ பார்க்கலன்னா ஃபஸ்ட் அந்த வீடியோ போய் பாருங்கள். மேலே ஐ பட்டனில் கார்ட்ஸ் கொடுக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபோனை பற்றி அஃபிஷியல் ப்ரைஸிங் கொடுத்துட்டாங்க. பட் இது இந்தியன் ப்ரைஸிங் இல்லை. Xperia XZ2 பார்த்தீங்கன்னா 799 யூரோஸ் கிடைக்கும். இந்தியன் ரேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 63,700 rupees. XZ2 காம்பேக்ட் பார்த்தீங்கன்னா 599 யூரோஸ் கிடைக்குது. அதாவது இந்தியன் ப்ரைஸுக்கு 48,000. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.